தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சியில் மாநாடு நடத்துகிறார் தேவேந்திர குலத்தின் புதிய தலைவர். இந்த தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருச்சியில் மாநாடு நடத்துகிறார் தேவேந்திர குலத்தின் புதிய தலைவர். தேவேந்திர குலத்தின் புதிய தலைவர் பொன் முருகேசன். திருச்சியை சார்ந்தவர், வழக்கறிஞர். இவர் புதிதாக தேவேந்திர குலத்துக்காக ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்தி வருகிறார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். இவருக்கென்று திருச்சியில் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது. தற்பொழுது திருச்சியில் ஒரு மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளார். பட்டியல் சமூக ஒருங்கிணைப்பு மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாடு நடத்துகிறார். அதாவது பட்டியல் சமூகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள், பறையர்கள் மற்றும் அருந்ததியர்கள் ஆகியோரை இணைத்து ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளார். இதற்காக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்புகிற பட்டியல் சமூக சாதி அமைப்புகள் தங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கான தேதி குறிப்பிடப்படவில்லை. மாநாடு நடத்தும் இடமும் தேதியும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மாநாடு அறிவித்துள்ளார். பட்டியல் சமூக ஒருங்கிணைப்பு மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளார். இது சாத்தியமா என்பது தெரியவில்லை. இன்னைக்கு தேவேந்திர குலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 தலைகள் இருக்காங்க. 30 தலைவர்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், சந்திரபிரியா, கண்ணபிரான், குமுளி ராஜ்குமார், கரிகாலன், செந்தில் மல்லர், பாளை பட்டாபிராமன் என்று ஒரு பெரிய பட்டியலே உள்ளது. இந்த தேவேந்திரகுல சாதி அமைப்புகளையே ஒருங்கிணைக்க முடியல. இன்னைக்கு பறையர் சமூகத்திலே பார்த்தீங்கன்னா திருமாவளவன், ஏர்போர்ட் மூர்த்தி, அப்புறம் சமத்துவ பறையன், அப்புறம் சாத்தை பாக்கியராஜ் குரூப், இப்படி பல குரூப் இருக்காங்க. அருந்ததியர்களையும் நாகை திருவள்ளுவன், அப்புறம் ஜக்கையன், அதியமான் உள்ளிட்ட பலர் இருக்காங்க. இந்த அமைப்புகளை ஒருங்கிணைச்சு ஒரு மாநாடு நடத்த முடியுமா? கேள்விக்குறிதான். இல்ல விளம்பரத்துக்காக வேண்டி இந்த அறிவிப்பு வெளியிட்டாரா என்பதும் தெரியல. பட்டியல் சமூக ஒருங்கிணைப்பு, இந்த 3 சமூகத்தை சார்ந்த அனைத்து சாதி அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் பட்டியல் சமூக ஒருங்கிணைப்பு மாநாடு நடத்தப் போவதாக அறிவித்துள்ளார். நல்ல ஒரு அறிவிப்பு தான், வரவேற்போம். அவர் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.